நான் நினைச்சு பார்க்காத ஒரு கனவுன்னு சொல்ல முடியாது, நான் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னும் போது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. அண்ட் வந்து சினிமால வந்து எப்படி சொல்ற, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. நானும் எனக்கு தோன்ற ஒரு கருத்தை வந்து நாங்க ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்க மக்கள் கிட்ட போய் சேருங்க, ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் நீங்க போய் சேர்க்கணும். சினிமால வந்து நிறைய பேர் வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு வந்து எப்படி சொல்றது, அவங்க போய் தேடி கேட்டாலுமே வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்க மாட்டுது. ஏன் அப்படின்னா அவங்க இப்பெல்லாம் ஈஸியா வந்து ஷார்ட்கட்டா போயிடுறாங்க. ஒரு ஷார்ட்கட்டா அவங்களுக்குள்ள ஒரு குட்டி சர்க்கிளா வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமை வந்து கண்டிப்பா மாறணும். ஏன்னா எவ்வளவோ திறமையான ஆர்டிஸ்டுங்க இருக்காங்க, எவ்வளவோ நிறைய படம் பண்ணி இப்போ சமீபத்துல அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் தேடி போய் நீங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ ஈஸியா வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஈஸியா வாய்ப்பு எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் நீங்க வாய்ப்பு கொடுக்கலாம், நான் கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. அவங்கள யாரு சினிமாக்குன்னு உண்மையா உழைச்சு சினிமாக்காக யாரு வந்து எஃபர்ட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. இது வந்து டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், நீங்க அந்த காஸ்டிங் கால் அந்த மாதிரிலாம் போன அந்த டீம்ஸ்க்குலாம் வந்து இது கண்டிப்பா போய் சேரணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாய்ப்பை தேடி அலைஞ்ச ஒரு பொண்ணு தான் நானு. இந்த படத்துல வந்து ஹீரோயினா வளர்ந்து நிக்கிறேன். இந்த படத்துல எப்படி சொல்லணும்னா எனக்கு வந்து வில்லேஜ் கேரக்டர்ல நடிக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலா நம்ம இருக்கிறத விட ஒரு வில்லேஜ் ஒரு கெட்டப்ல ஒரு மண் வாசனையோட கலந்த ஒரு லுக்ல அந்த மண்ணோட மண்ணா கலந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளே மாத்திட்டு அந்த கதாபாத்திரத்திலே நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அமைஞ்சதுதான் இந்த வள்ளிமலை வேலன். இந்த வாய்ப்பு வந்து எனக்கு நான் டோர்னமெண்ட்ல இருந்தப்போ பூனேல இருந்தப்ப எனக்கு கால் வந்தது. மணி சார் அவங்க தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட போட்டோஸ் அனுப்புமா ஆஃப் சாரியில இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன். திருப்பி வந்து கால் பண்றேன்னு பண்ணல. அதுக்கப்புறம் திடீர்னு கால் பண்ணி உடனே சென்னைக்கு வர சொல்லி சென்னைக்கு வந்து நான் ஆஃபீஸ்ல வந்து சாரை பார்த்தோன்னே அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. என்னோட குறைய வந்து நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த குறையினால வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு வந்து தட்டி கழிச்சு போனது. நான் ரொம்ப குட்டியா இருக்கேன்னு சொல்லி ஷார்ட்டா இருக்கேன் அப்படின்னு, உனக்கு திறமையெல்லாம் இருக்குமா நீ ஷார்ட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஜெக்ஷன் எனக்கு வந்திருக்கு. ஆனா டைரக்டர் சார் வந்து அந்த குறையெல்லாம் பார்க்காம உண்மையான திறமைக்கு வந்து மதிப்பு கொடுத்தனாலதான் நான் இந்த படத்துல வந்து இப்போ இங்க ஹீரோயினா நிக்கிறேன்றத வந்து நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். நம்முடைய MNR பிக்சர்ஸ் சார்பில் தயாரிக்கப்பட்ட வள்ளிமலை வேலன் பட பாடல் வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை புரிந்த நம்முடைய கலைத்துறையின் ஜாம்பவான்கள், பிரம்மாக்கள், உங்களை அத்தனை பேரையும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த நேரத்தில் இந்த திரைப்படம் எனக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. எத்தனையோ ஜாம்பவான்கள் சாதித்த இந்த கலைத்துறையில் நானும் இன்று இருக்கிறேன் என்பதில் முதலில் என் தாய் தந்தைக்கு நன்றி தெரிவித்து உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி இந்த கலைத்துறையின் மேல் கொண்ட பற்றால் நான் வந்துள்ளேன். என்னை வளர நீங்கள் அத்தனை பேரும் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவிக்க வேண்டும் என்று உங்கள் பொற்பாதங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங். வள்ளிமலை வேலன் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நான். இது ஒரு கிராமிய சப்ஜெக்ட். இது ஒரு 2 songs நான் கம்போஸ் பண்ணியிருக்கு. ஒன்று மாண்டேஜி, ஒன்று பாப்பா சென்டிமெண்ட். ஸோ இந்த சாங் வந்து கதை, அந்த கதைக்கு இன்வால்மெண்ட்டோடு இருக்கும். இந்த சாங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ இருக்கிற சிந்து, இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கு இதெல்லாம் இருக்கும்போது இந்த கிராமிய இந்த ஃபோக் டைப்பில் பண்ணும்போது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு நான் இளையராஜா சாரோட ஒரு சில சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு பண்ண சாங்ஸ் தான் இது. ஸோ இது ப்ரொடியூசர் சார் நாரத்தன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். மோகன் சார் டைரக்டர் சார், மோகன் சார். அப்புறமா சுரேந்தர் சார் ஒரு சாங் பாடியிருக்காரு, அப்பா சென்டிமெண்ட்டு. சார் ரொம்ப நன்றி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. சார் தேங்க்யூ டு ஆல். சார் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சார், நன்றி. MNR பிக்சர்ஸ் வழங்கும் வள்ளிமலை வேலன் பாடல் வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும்
அனைத்து நல் உள்ளங்களுக்கும், முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள், பாசத்திற்குரிய அனைவருக்கும் என் நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் திரு எஸ் மோகன் அவர்களுக்கு நன்றி. தயாரிப்பாளர் வெள்ளி விழா காண இருக்கும் வள்ளிமலை வேலன் அவர்களுக்கு என் வணக்கம். மற்றும் இசையமைப்பாளர் ஆல்வின் அவர்களுக்கு எனது நன்றி. இந்த பாடலை மிகவும் அருமையாக பாடிய நண்பர் திரு பவன் அவர்களுக்கு நன்றி. திரு காயத்ரி அவர்களுக்கு நன்றி. ஐயா திரு சுரேந்திரன் அவர்களுக்கு நன்றி. ரொம்ப அற்புதமான இந்த பாடல், 2 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். முக்கியமா இந்த பாடல்களை வெற்றி பெற வேண்டும் என்று, படம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்கிறது. உங்கள் உள்ளத்திலே இதை ஏற்று ஒளியாக அனைத்து கடைகோடி மனிதனுக்கும் சென்று இதை காண்பதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக இதை செய்வீர்கள். இந்த வாய்ப்பை நல்கிய இயக்குநர்கள், படக்குழுவினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா மகன் சாங்கு, அப்பா மகன் தான் இப்போ பெரிய டாபிக் ஆஃப் த தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. ஒரு கட்சியில் மிகப்பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. இப்போ அது என்னன்னா, தாய் மகன் சம்மந்தப்பட்டது எல்லாம் வந்திருக்கு. ஆனால் தந்தை மகன் சம்மந்தப்பட்ட சாங் வந்து ஃபேமஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகி போச்சு. எனக்கு தெரிஞ்ச மஞ்சப்பை படம் வந்து தாத்தா பேரன் சம்மந்தப்பட்ட ஒரு சாங். அதை அந்த பாட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த படத்தில் வந்து தந்தை மகன் சம்மந்தப்பட்ட சாங் வந்து அது நம்முடைய ரிசம்பிளன்ஸில் இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரீச்சு அண்ட் பீச்சு உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் சீட் அவுட்டு எந்திரிக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு. ஏன்னா மகனை பெற்றவர்கள், தந்தையை பெற்றவர்கள், அவங்களுக்கு அதனுடைய வழி தெரியும். ஏன்னா இப்போ பாசமெல்லாம் கம்மியாயிடுச்சு, எல்லாம் மிஷின் மயமாகிடுச்சு. எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறத கூட வாட்ஸ்அப்பில் தான் கேட்குறாங்க. நேருக்கு நேரம் பேச்செல்லாம் போயிடுச்சு. ஸோ இனிமேல் கம்யூனிகேஷன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அன்பு வெளிப்படுத்தணும்னா நிறைய பேசணும். இந்த படம் அதுக்கு ஒரு திறவுகோலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மாப்பிள்ளைக்கு ஒன்று சொல்லணும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பாலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத படையும் தொலையாத நிதியமும் கோடாத கோடும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் எல்லாமே என் மாப்பிள்ளைக்கு, எங்க மோகன் சாருக்கு, ஆல்வின் சாருக்கு, எல்லாரும் மணிகண்டன் சாருக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். அண்ட் இலக்கியா உட்பட எங்க டீமுக்கு எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு எல்லாம் வல்ல இயற்கையை வேண்டுகிறேன். அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க தான் எப்படி கேசட் ரிலேட்டட்னா வந்து ஒரு இசையமைப்பாளர் ஹீரோவோ, எந்த விழானாலும் என் அருமை பத்திரிகை நண்பர்கள் தான் ஹீரோ. ஏன்னா வந்து ஒரு நல்ல விஷயத்த நல்ல விதமா கொண்டு போய் சேர்க்கறதும் சரி, தப்பா கொண்டு போய் சேர்க்கறது சரி, உங்க கையில தான் இருக்கு. அதனால நல்ல எங்களுக்கு நிறைய ப்ரமோஷன் கொடுங்க, மக்கள்கிட்ட எங்களை கொண்டு போய் நல்லபடியா சேருங்க, எங்க சக்சஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. வந்திருக்கும் கலைவாக பிரம்மாக்கள் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னோட முதல் வணக்கம் தெரிவிக்கிறேன். எதனால பிரம்மான்னா, ஒருத்தனோட தலையெழுத்தை மாற்றி எழுதுற உரிமை வந்து பிரம்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. அதே மாதிரி ஒருத்தவனோட தலையெழுத்தை எழுதக்கூடியது பத்திரிகை மீடியாவுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். வள்ளிமலை வேலன், எம்என்ஆர் பிக்சர்ஸ் வள்ளிமலை வேலன். அதாவது என்னன்னா, எம்என்ஆர் வந்து எனக்கு வந்து என்னோட நண்பர் பழனின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சாரு. ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு தர ஒரு இடங்கள் போக்கில் ஒரு பட்ட அவமானங்களுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டாரு. ஐயா எங்கெங்க இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. அவருக்காக ரெடி பண்ணப்பட்டதுதான் இந்த வள்ளிமலை வேலன். என்ன ஒரு ஊர்ல வந்து உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி அவரை மனதில் வச்சு இந்த படம் எடுத்தோம். நான் கூப்பிட்டதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து இயக்குநர்கள், என்னோட குருநாதர் செல்வா சார், அப்புறம் செந்தூரன் சார், என்னோட தயாரிப்பாளர் எம் நாகரத்னம், வந்திருக்கேன் எல்லாருக்கும். ஏன்னா யாராச்சும் விட்டு இருந்துச்சுன்னா மன்னிச்சுங்க. ஏன்னா வந்து நேரம் கருதி என்ன காலம்பரம் அவங்க 1 hour எடுத்ததுனால இங்கே வந்து பீரியட் வந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதனால எல்லாரோட முகம் சொல்லிக்க வேணாம். வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி.